நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். பூபதி, நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் தெரியுமா? தெரியும், சிவசக்தி கார்ஸ். ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ்ல தான் இருக்கும். நம்ம ஆறுமுகநேரி, அதாவது திருச்செந்தூர் பக்கம் வந்திருக்க நம்ம ஆறுமுகநேரியில நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ்ல, அதுவும் இந்த சித்திரை 1 வருது இல்லையா, தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு, அந்த தமிழ் புத்தாண்டு ஆஃபரா அவங்ககிட்ட கேட்டிருந்தோம், ஆஃபர் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அப்டேட்டும் வேற ஒரு இடத்துல சூப்பரா வந்து ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து நிப்பாட்டியாச்சு. ஆஃபர் கேட்டிருந்தோம். என்ன ஆஃபர் தெரியுமா? 1 பவுன் காயின் ஃப்ரீயா வந்து கொடுத்துலான்னு இருக்காங்க. வெள்ளி, கோல்டு இல்ல, வெள்ளி. ஏன்னா ரேட்ல வந்து எதுவுமே வைக்காம, ரேட் எல்லாமே இன்னைக்கு கம்மி பட்ஜெட்டுக்கு. பட்ஜெட் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே கார்கள் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா லோ பட்ஜெட் இருக்கு. 98,000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அதிகபட்ச ரேட் என்ன? இன்னைக்கு 2,90,000 தான் அதிகபட்ச ரேட்டு. அதுவும் ஸ்விஃப்ட். அப்பனா ஒரு சூப்பரான ரிவ்யூவா இருக்கும் அது. நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா எல்லா வண்டியுமே அப்படிதான் இருக்கும். டீசல் வண்டி வேண்டாம், மேக்ஸிமம் நிறைய வண்டி இருக்கு. அதே மாதிரி ஹேட்ச்பேக்ல வண்டி தேடுறீங்க பட்ஜெட்ல, அதுவும் மக்கள் வாங்குற மாதிரி விலைக்கு, கம்மி விலைக்கு. நீங்க நிறைய இடத்துல டீலர் ஷாப் நிறைய பக்கம் வந்து வீடியோஸ் வந்து பாத்துருக்கோம். ஆனா இவங்களுடைய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்கா பாத்துலாமா? பாத்துலாம். ஃபர்ஸ்டே நம்ம ஒரு சின்ன 7 சீட்டர் பார்க்க போறோம். சின்ன 7 சீட்டர்னு சொல்றதை விட மக்கள் வந்து இந்த பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டரான்னு எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து இந்த வண்டியை ரேட்டை கம்மி பட்ஜெட்டுக்கு கொடுத்துலான்னு. மாடல் என்ன மாடல்? 2018, அதுவும் லேட்டஸ்ட் 2018 மாடல். வண்டியோட அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டயரை பொறுத்த அளவுக்கு எல்லா டயருமே ஒரு 60 to 70% கண்டிஷன்ல இருக்கு. பெட்ரோலுங்கிறனால மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கும். இந்த வண்டியில ஹைலைட்டு, வீட்டுல வந்து எப்படியும் குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு பெரிய 7 சீட்டர் வாங்குற விட இந்த வண்டியை பாருங்க. பேக்ல பாருங்க, சீட் எல்லாமே வந்து வந்துடும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணி. 18 மாடல் கரெக்டா? 18 மாடல், அதான் ஹைலைட். என்ன விலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கட்டாயம் ஒரு 290 இல்லைன்னா 3க்கு மேல கன்ஃபார்மா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதான் கிடையாது. நம்ம சிவசக்தி காசுனால எப்பவுமே கம்மி பட்ஜெட் தான். அதுவும் ஓனர் 3 ஆயிடுச்சுங்கனால மேக்ஸிமம் நீங்க எதிர்பார்க்குற கரெக்ட் ஒரு 2,80,000 அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைப்பீங்க. ஏன் 2,60,000 கூட நினைக்கலாம். ஆனா இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற விலை வெறும் 2,48,000 மட்டும்தான் கேட்கறாங்க. 2,48,000 ஒரு 7 சீட்டர். இன்னைக்கு ஆல்டோவோட ரேட்டு தெரியல. ஆல்டோவே 2.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாதான் நல்ல வண்டி எடுக்க முடியும். ஆனா ஒரு 7 சீட்டரை ஒரு பெட்ரோல் வண்டியை கம்மி பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிவசக்தி காசால தான் கொடுக்க முடியும். அடுத்ததா பாக்குறது வந்து ரெடிகோ பாக்குறோம். டட்சன்ல ரெடிகோ, ஒரு சின்ன ஹெட்பேக் வண்டியில ஃபேமிலி யூஸ்க்கு செட் ஆகிற மாதிரி, மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி எடுத்துடலாம். டயர் பாயிண்ட்லாம் சூப்பர், புது கண்டிஷன்ல இருக்க. எல்லாமே புது டயர், எல்லாமே புது பிராண்டட் நியூ டயர் வந்து போட்டுருக்காங்க. ஒரு பெட்ரோல் வேரியன்ட். மாடல் 16 மாடல். ஹைலைட் என்ன தெரியுமா? ஒரே ஓனர். அப்ப எப்படியும் குறைஞ்சது 2 ஹால் கன்ஃபார்மா. கட்டாயம் கிடையாது. இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ். எல்லாரும் ஏர் பேக் கேட்பாங்க. இந்த வண்டியில ஏர் பேக் இருக்கு. ஏன்னா சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு பயணம் பண்ணுவாங்க. எல்லாமே சேஃப்டி முக்கியம் நம்புறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு சூப்பரான சாய்ஸா. இதுக்கு நம்ம ஸ்ரீ சிவசக்தி காசுல கேட்கிற விலை பாத்தீங்கன்னா வெறும் 1,88,000 மட்டும். அப்பனா 1,88,000 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் ஓனரு, அந்த ஏர் பேக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டு தந்துருவாங்க. இந்த வண்டிக்கு இல்ல, எல்லா வண்டிகளுக்குமே அப்படிதான். இன்சூரன்ஸ் இல்லையா, இன்சூரன்ஸ் போட்டு தந்துருவாங்க. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம காயின் சொல்லியிருந்தோம்ல, சில்வர் காயின். 1 பவுன் சில்வர் காயின். எந்த வண்டி எடுத்தாலும் செப்பரேட்டா ஒரு வண்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த சித்திரை 1 வரைக்கும் பறக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீ தான். அடுத்து நம்ம பாக்குறது ஒரு ரெட் கலர் ஸ்விஃப்ட் VDI டீசல் கார். மாடல் 2012 மாடல். ஓனர் 2 ஓனர். அப்ப எப்படியும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 2012 ஒரு ஓனர் நம்ம சேனல்ல 380 வரைக்கும் ஓடி இருக்கு. ஆமா, அதுவும் நம்ம தான் கொடுத்தோம். ஆமா. ஆனா இந்த வண்டியோட விலையை கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான். அவுட்லுக் எல்லாம் பாருங்க. ஒரு டீசல் வேரியன்ட்ல எக்ஸ்ட்ரா குரோம் செட் எல்லாமே வந்து பண்ணி, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸோட பேக் ஸ்பாய்லர், அதுலயும் பாருங்க டாப்ல ஸ்பாய்லர் அந்த இதெல்லாம் கொடுத்து, ஷார்க் ஆண்டனா எல்லாம் கொடுத்து, உள்ள இன்டீரியர் பாருங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 60% உள்ள இருக்கும். 60% தாராளமா இருக்கும். மேலேயே இருக்கும். உள்ள இன்டீரியர் பாருங்க. ஓகே, இந்த வண்டிக்கு நீங்க ரேட்டை சொல்லுங்க. எனக்கு ரேட்டை கேட்கணும் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமா இருக்கா? இதுக்கு அவங்க கேட்கிற விலை வெறும் 2,90,000 மட்டும். இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டு தந்துருவாங்க. காயின் மறக்காம சில்வர் காயின், 1 பவுன் சில்வர் காயின் ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம். இந்த சித்திரை 1க்குள்ள எடுக்கிறவங்களுக்கு. இந்த 2012 மாடல் போலோ என்ன ரேட் இருக்கும் போகுது? என்ன ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓனர் எத்தனை சொல்லுங்க? 2 ஓனர் தான். 2 ஓனர்னா எப்படியும் ஒரு 260, 70 அந்த மாதிரி. அதுவும் ஹைலைன் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரான இருக்கையிலே போலோ, வல்சகன் போலோல ஹைலைன் டாப் அண்ட் மாடலு. வண்டியோட மாடல் 2012, நம்பர் ஆஃப் ஓனர் 2. இன்சூரன்ஸ் போட்டு தந்துருவாங்க. ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு தந்து, டீசல் காருக்கு அவங்க கேட்கிற விலை என்ன விலையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுல 260, 70 இருக்கணும். ஆனா அங்க டயர் பாயிண்ட் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சோ ஆஃபர் ஒரு 240 நினைக்கிறீங்க? அதான் கிடையாது. ஃப்ரண்ட் 2 டயர் அவரேஜா இருக்கு. பேக் 2 டயர் கொஞ்சம் ஓரளவு போதுமான முறையில ஒரு 220 கொடுப்பீங்களா? கட்டாயம் கிடையாது. இவங்க எப்பவுமே கம்மியா தான் வந்து சொல்லுவாங்க. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியா கிடையாது. அதுலயும் ஒரு 5,000 கம்மி பண்ணி, நீங்க சொன்ன ரேட்ல இருந்து ஒரு 5,000 கம்மி பண்ணி 2,15,000 தான் சொல்றாங்க.
மறக்காம சில்வர் காயினா மறந்துடக்கூடாது. பூவு இந்த வண்டி உங்களுக்கு பார்த்த மாதிரியே இருக்கா? நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இங்க ஆறுமணியில இருக்கிறவங்க தான் வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு ஏசி எல்லாம் வேலை பார்த்துட்டு, அதாவது அவங்க அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஒருத்தர் வந்து அடுத்து ஒரு புது வண்டி எடுத்துட்டாங்க, 7 சீட்டரா போட்டாங்க. அப்ப 2 ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த வண்டியா நிக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அப்ப ஹெச்பேக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்க சிவசக்தி கார்ஸ்லயே நீங்க சேல் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்ல. அப்ப வந்து வண்டி வந்து டைரக்ட் கஸ்டமர் வண்டி. இந்த வண்டி சேலான பிரைஸ் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. 2,35,000 சேலான வண்டி இன்னைக்கு கம்மி பண்ணி, அதுவும் ஏசிலாம் அது சொல்லிதான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஏசிலாம் வேலை செய்யலன்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருந்தோம். அதை அவங்க எல்லாம் எடுத்து அதெல்லாம் சரி பண்ணி, ஆனா இப்ப அவங்க சொல்ற விலை தெரியுமா? அவங்க எடுத்தது 2,35,000. ஆனா அதுக்கு கீழே கம்மியா தான், 2,25,000 கிடையாது. வண்டியோட டீடைல் பத்தி சொல்றேன். அவுட்லுக்லாம் பாருங்க. 2013 மாடல் நிசான் மைக்ரால. இது வந்து XV வேரியன்ட். இதுல ஆப்ஷன் ஒரு சின்ன வண்டியில என்னென்ன ஆப்ஷன்லாம், ஒரு பெரிய வண்டியில SUV MPV கலெக்ஷன்ல என்னென்னலாம் நம்ம பட்டன் ஸ்டார்ட் வேணும், எல்லாமே இருக்கும். பட்டன் ஸ்டார்ட், அலாய் வீல், ABS, ஏர் பேக், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும். வண்டி எடுத்தா டயர் எல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லா டயரும் சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு. டயர்லாம் நல்ல கண்டிஷன் தான். எல்லாமே பவர் விண்டோ வந்துருது. ஏசிலாம் ஜம்முன்னு வேலை பார்த்துருக்காங்க. அப்படியே சும்மா பட்டன் ஸ்டார்ட் வந்துருது. குழுன்னு வண்டி இருக்கு. ஏசி எல்லாம் ஒர்க்கிங். ஆமா, இந்த வண்டிக்கு இப்ப கஸ்டமர், அதாவது நம்ம வந்து ஒரு புது வண்டி எடுத்தாச்சு, அடுத்தவங்களுக்கு நம்ம அதுக்கு அடுத்தால யார் எடுக்க போறாங்களோ அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு வெறும் 2,10,000 தான் கேட்கறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நம்ம சிவசக்தி கார்ஸ்ல அந்த ரேட்டே உடச்சு வாங்கி கொடுத்துருவாங்க. அது போக நம்ம சிவசக்தி கார்ஸோட ஆஃபர், அந்த காயின் இருக்கு பாத்தீங்களா, 1 பவுன், அந்த காயினையும் தந்துடுறேன் டாப்ல. இந்த வண்டிக்கு நான் அதுவும் என்னோட கஸ்டமர் தான், நீ எடுக்கிறவங்களும் என்னோட கஸ்டமர் தான், நான் கொடுத்துறேன் டாப்ல. ஸோ அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம எதிர்பார்த்த லோ பட்ஜெட் 98,000 வண்டி இருக்குன்னு சொன்னா, அதுவும் 2010 கிடையாது, 11 கிடையாது, 12 கிடையாது, 13 கிடையாது, 14 மாடல். 2014 மாடல் வெறும் 98,000 கொடுத்துலாம் இருக்காப்ல. வண்டியோட அவுட்லுக் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுவும் டாடா பிராண்டு, சொல்லவா வேணாம் வண்டி எப்படி இருக்கணும்னு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இன்னொரு இந்தியா நிறைய தேரக்கூடியது லோ பட்ஜெட். அதுதான் ஹைலைட். லோ பட்ஜெட்ல சீட் சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வண்டிக்கு கூட அந்த காயின் ஃப்ரீயா கொடுக்காங்க. 1 பவுன் காயின், சில்வர் காயின் ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம். ரேட்டு 98,000 தான். கம்மி பண்ணி பேச போறோம். பேசிட்டு அந்த காயினையும் ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம். மிஸ் பண்ணிடுறாங்க. சிவசக்தி காசுனாலே ஆஃபர் அதிரடி மழை தான். மிஸ் பண்ணிடுறாங்க. நேர்ல வாங்க, கம்மி பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் லோ பட்ஜெட் கார்ஸ் தேவை அப்படின்னாலும் நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ் ஆறுமுக நேர்ல எந்நேரமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெச்பேக், ஷிடன், SUV, MPV இந்த மாதிரி கார்கள் எல்லாமே லோ பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த தமிழர் திருநாளான சித்திரை 1ல வண்டி எடுக்கிற வர்றவங்களுக்கு, அது அந்த டேட்டுக்குள்ள வண்டி எடுக்கிற எல்லாருக்குமே அனைவருக்குமே கொடுத்துருவோம் அப்படின்ட்டாப்ல. இந்த ஆஃபரை 1 பவுன் சில்வர் காயின் ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதையும் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. ரேட்ல வச்சு கிடையாது. ரேட் நீங்க இப்ப சொன்னதை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லா ரேட்டுமே வந்து கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.